एक्सक्यूज मी 4,950 रुपया है, 50 रुपया कम पड़ रहा है. அதுலயே இன்னொரு நோட் ஒட்டிட்டு இருக்கு, சரியா பாருங்க. இது நியூ மும்பைல ஜூஹி நகர் டெவலப்மெண்ட் ஏரியா. ஐ அம் கார்த்திகேயன் ஃப்ரம் மெட்ராஸ். நீங்க போட்டோகிராஃபர் தானே? பாம்பேல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கறாரு. நேரங்காலம் இல்லாத பத்திரிக்கை வேலை. 2 பேரும் ஒரே ஏரியா, ஒரே ரூட்ல தான் வேலைக்கு போறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டோ உங்களுக்கு, செகண்ட் ஆட்டோ எனக்கு. ஒரே இடத்துல தான் ட்ரெயின் ஏறுறோம். அவங்க பேங்க்ல தான் நான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன். 2 பேரும் தமிழ். அவன் தமிழச்சின்னு கண்டுபிடிச்சிங்க பாத்தீங்களா? எங்கேயோ போயிட்டீங்க சார் நீங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். கொஞ்சம் சித்ரா கிட்ட பேசணும். யார்கிட்ட அனாவசியமா பேசுறது பழகிறது எனக்கு பிடிக்காது. அப்படி ஒரு சட்டம் இருக்கான்னு? அவங்க கண்ணகி பரம்பரையா இருக்கும். உங்க கூட ஒரே ஆட்டோல வந்தாலும் நான் கண்ணகி பரம்பரை தான். எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? உங்க ஹஸ்பண்ட் எங்க சந்திச்சீங்க முதல்ல? எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க. ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? என் வைஃப் பேரு அருணா. ஜன்னலை மட்டும் திறந்து வச்சீங்கன்னா காத்து ஆலையை தூக்கிட்டு போயிடும். அவருக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? 1994ல இருந்ததா நான் பத்திரிக்கைக்காரன். அதுக்கு முன்னாடி சர்வீஸ்னா பெருசா மதர் தெரசா லெவல்லாம் நினைக்காதீங்க. நான் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? நான் பண்றதெல்லாம் இத்ரூண்டு சர்வீஸ். அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்கிறத கிடைக்காமலாவது இருக்கணும் இல்லையா? என்ன உனக்கு பிடிக்குமா? உங்களை பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். இந்த கல்யாணம் நடக்காது. குட்டி பையன் நல்லா இருக்கானா? சச்சினா போட்டோ எடுத்துக்கீங்களா? உனக்கு கார்த்திக் சார்னா அவ்வளவு பிடிக்குமா? என்ன கைவிட்டுடாதீங்க. காரியமே கெட்டு போச்சு. அவ்வளவு நல்ல புருஷனுக்கு நான் வேற என்ன செய்ய முடியும்? ரொம்ப நல்ல பையன் பண்ணி. உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கலாம். இப்ப நான் போலனா என் லைஃப்க்கே மீனிங் இல்லாம போயிடும். அவனை போய் தலையை சொல்லிக்கோ, போ சொல்ல அவனை. எல்லாத்துலயுமே பரவாயில்ல பங்கு இருக்கு. ஒரேன்னு ஒரு வார்த்தை சித்ரா சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா மிஸ்டர் கார்த்திகேயன்? தைரியம் இல்ல. Death is not the end. தீங்கனியில் சாராகி பூக்களிலே தேனாகி நீங்க 2 பேரும் வயசுல சின்னவாடா இருந்தாலும் தாயருகே சேயாகி தலைவன் எவ்வளவு நிதானமா யோசிச்சிருக்க. சேயருகே தாயாகும் பெண்ணே. நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சேட்டு சார் ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஒரு ரவுண்ட் வந்துட்டு போனீங்கன்னா படம் 100 சார்.